வணக்கம். இட்லி மாவு இருக்கா? அப்போ உடனே இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. அதுக்கு முதல்ல நல்ல புளிச்ச இட்லி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இது கூடவே ரவையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து போடுங்க. போண்டா சைஸுக்கு சின்ன போண்டா சைஸுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி போடுங்க. இப்போ எல்லாம் போட்ட பிறகு ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. இதை செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, இல்லைனா அது கருகி போயிடும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான சட்னியை பார்த்துடலாம். மிக்சியில் ஒரு 4 பூண்டு எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளி 3 கட் பண்ணி எடுத்து போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயில் தாளிங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, கருவேப்பிலையை போட்டுட்டு தாளித்து இந்த சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி. இந்த போண்டாக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அவசரமாக செய்யணும் ஸ்நாக்ஸ் அப்படின்னும் போது இந்த இட்லி மாவை வச்சு நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.